ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்நேரம் டிவிபியோட நெக்ஸ்ட் பார்ட் வந்திருக்க வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் ஸ்கிப் ஆகிடுச்சுடா. ஸோ நான் இந்த ஒன் ஷாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் நான் டிவிபி ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஒன் ஷாட்டாக வருமா 2 ஷாட்டாக வருமானு தெரியல. ஸோ எந்த அளவு ஸ்டோரி டியூரேஷன் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். ஐ ஹோப் நம்மளோட சுச்சுவேஷன் உங்களுக்கும் புரியும்ல. ஓகேடா, எப்பயும் சொல்கிறது தான். அப்படியே இந்த ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட வீடியோவும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, இப்போ டேரெக்டாக ஒன்லைனோட வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜேகே அந்த கிராமத்துலேயே ஒரு மாதிரி ப்ளே பாய் மாதிரி சுற்றுறவன், லைக் போகிற வர பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிச்சுட்டு அந்த மாதிரி. டேய் மச்சான், சரியான கடுப்பு டேஷ்டா. டேய் மாமே, எதுங்க மாமே எப்படி சொல்கிற? டேய் மச்சான், அதை கல்யாணம் பண்ணி வச்ச தாலி அறுத்துட்டு இருக்கானுங்கடா. புரியுதா? ஆனால் என்ன பண்ணுறது, இவ்வளோ நாளாக நல்லா ப்ளே பாயாக சுற்றிட்டு இருந்தேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சு அப்படியே ஃப்ரீடமே போன மாதிரி இருக்கு. ஒருத்தியை தான் பார்க்கணும், ஒருத்தி மூஞ்ச மட்டும்தான் பார்க்கணும், அவன் மூஞ்ச மட்டும்தான் காலம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். எப்படி மச்சான்? சே, நல்லாவா இருக்கும்? கல்யாணம் ஆகி ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். என்னால் அங்கே அவன் மூஞ்ச பார்த்துலாம் எரிக்க முடியல மச்சான். எப்பையும் பார்க்குற மூஞ்சி தானே அவள். எனக்கு தெரில, அவகிட்ட ஒரு ஃபீலே வரல. டேய் டேய் மச்சான், டேய் ஜிமினா, என்ன ஷாக் ஆகுற? டேய் மச்சான், என்னடா ஃபீல் வரலன்ட்ட? ஃபீல் வரலன்னா வரலன்னு தான் மச்சான் சொல்லுவாங்க. வந்தால் வருதுன்னு சொல்ல போகிறேன், வரலன்னா வரலன்னு தான் சொல்ல போகிறேன். டேய் அவன் பொண்டாட்டிடா, ஒயன்டா. வாயன்தான். அவளை என் பொண்டாட்டியை வச்சு பார்க்கவே எனக்கு தோணல. சின்ன வயசுலேருந்து நானும் அவளும் மூஞ்சி தான் பார்த்துருவோம். அது எப்படிடா மச்சான்? சைட் அடித்தோமா, மஜாவா அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு கண்ணடிச்சு வந்தா கட்டி பிடிச்சோமா, அப்படி இருக்கணும் மச்சான். சை, இந்த கல்யாணம்லாம் செட்டே ஆகாது. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நான் தான் நம்ம செட்லேயே லாஸ்ட்டாக கல்யாணம் பண்ணுவோன்னு. ஆனால் சனியா எப்படி வந்து நிறுத்திச்சு பார்த்தியா என்னோட விதி. அவ தயாகும். டே மச்சான், நீ சும்மா சொல்கிறேன்னு நினைக்கிற. உண்மையை சொல்ல, நேத்து ராத்திரி சும்மாவா படுத்திருந்த? டே ஜிமினா, இவன் மேட்ரை முடிச்சுட்டு வந்து சும்மா அப்படி நம்ம கிட்ட புள்ளி பேசுவார் காட்டிகிட்டு இருக்கான்டா. சிவனாவது ஏதாச்சும் பண்ணா மாதிரி ஏதாவது. தயாங்க அவனுக்கு தெரியுமா? ஏய், எனக்கு தோணவே இல்லை மச்சான். அவகிட்ட எனக்கு ஃபீலிங்காகவே ஆகலை. அவளும் போயிட்டு கீழே படுத்துட்டா, நானும் மேலே படுத்துட்டேன். டீ தாயாங்க அவன் சொல்கிறது கேள. கீழே படுத்துட்டானா மேலே படுத்துட்டானுங்கோ. டி ஜேகே, என்ன சீனா? நல்லா இல்லை மச்சான், ஆஸ்கர் அவார்ட் கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நாளா நடி கொடுக்கலாம். ஏய் ஜிம்னா, நம்பி தொலைய மாட்டீங்கள்ல? வச்சுக்கோங்க, இருந்துக்கட்டும். அத்தை, என்னம்மா? அது அது வந்து தண்ணி ரொம்ப சூடாக இருக்கு. ஆமாம்மா, வெண்ணி தண்ணி போட்டு வச்சிருந்தேன், போய் குளி. இல்லை தான், நான் நேற்று கல்யாணத்துக்கு தான் குளிச்சா, இன்னைக்கு எதுக்கு? ஐயோ, விவரம் புரியாமல் பேசக்கூடாது. முதல் நாள் ராத்திரிக்கு அப்புறம் போய் குளிக்கணும் போ. அத்தை, எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையே, ஆனால் அப்புறமா என் அத்தை போயிட்டு குளிக்கணுங்கிறாங்க. அத்தை, நான் வேணா மேல் குளிச்சுட்டு. ஃபயன் போமா, சொல்கிறத கேட்க மாட்டேன். உன் அம்மா இதெல்லாம் சொல்லி அனுப்பலையா? போய் குளிச்சுட்டு வா போ. சொன்ன இவங்க குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு வான்னு. அப்போ அவெல்லாம் அப்படியே போய் குளிச்சுட்டு வரா. எதுவுமே நடக்காததுக்கே எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்தால் குளிக்கணும். இதுக்கு யாராச்சும் ஒரு ரீசன் சொல்கிறாங்களா? இல்லை, கேட்டால் எங்கள் அம்மாவும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிங்குது. எங்கள் அம்மா கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்டாலும் அதுவும் விவரம் சொல்ல மாட்டேங்குது. இது எதுக்கு தான் குளிக்கணும் எனக்கும் தெரியல. அதுக்கு ஏன் குழந்தை என் கிட்ட வந்து கேட்டுச்சுன்னா அதுங்களுக்கு நான் சொல்லணும்ல. அயன் சாகடிக்கிறானுங்க உன்ன. மணி 6 தாண்டி ஆகுது. அதுக்குள்ள மாமா எழுந்து போயிடும். ஏன்னா 7 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களோட பஸ்ஸு வரும். அங்கே போயிட்டு எப்பயும் மாமா சைட் அடிச்சுட்டு கண்ணடிச்சிட்டு நிற்கும் வலிஞ்சிட்டு. நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் கல்யாணம் ஆகி
அடுத்த நாள் காலையில எப்படி போய் நிற்கிறான். எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லாம தான் பண்ணிக்கிட்டேன். சும்மா பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கேட்டா சின்ன வயசுலேருந்து பேசினது மாமா உனக்கு தான், நீ மாமாவுக்கு தான். யார் அப்படி வாக்கு கொடுக்க சொன்னது சின்ன வயசுல? நாங்கள் கேட்டோமா எங்களை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு? இஷ்டத்துக்கு வாக்கு கொடுக்கறது. வாக்கு நிறைவேற்றலாம் சாமி கண்ணு குத்துருமா என்ன? சும்மா அப்படின்னு சாமியா கோவப்பட்டுட்டே நீ போயிட்டு தலையை காய வச்சிட்டு இருக்கா. டேய் மச்சான், இது நல்லா இல்லை மச்சான். 6:30 மணிக்கு எங்களையும் கால் பண்ணி கூப்பிட்டுட்டு இப்படி வெளில நின்றுட்டு இருக்க. நீ போடா, உங்க வீட்டில் ஏதாச்சும் சொல்ல போறாங்க. டேய் மச்சான், அவங்களையே தெரியும்டா. நான் அப்புறமா சென்று போறேன், என்ன கொஞ்ச நேரம் ஆகட்டும். டேய் தயாங்கா, இவ சரியில்லையடா. டோயன் ஏதோ கொடுத்து அனுப்பியிருக்கா போலையே. டேய், யாராச்சும் என் மேலே கை வைக்க முடியுமா? நான் ஆசை பண்ணும் யாராச்சும் என் மேலே கை வைக்கிறதுக்கு. சின்ன வயசுல இருந்தா நொட்டு நானுங்களாம், இவனுங்க புடுங்க நானுங்களாம். அதனால இப்போ கல்யாணம் பண்ணி அந்த சம்பந்தாய மயிரெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் மச்சான். நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்பேன். இதெல்லாம் உன் இஷ்டம். இதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்ட, வந்து கஷ்டப்படுறது நாங்கள் தானே. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? செத்து போனால் உன் தாத்தனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனா, அவர் போயிட்டாரு, நான் வாழணும்ல. அவர் சே, ஒரு பொம்பளையா 10 பொம்பளையா? மச்சான் அவர் மொத்தம் 22 பொண்டாடி வச்சிருந்தாரு மச்சான். எல்லாரும் சொல்லுவாங்க உன் தாத்தா மாதிரி தான்டா நீனு, எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து கண்ணடிச்சிட்டு எப்படி திரியிறன்னு. எவ கண்ணை பட்டுச்சோ தெரில. இந்த பொம்பளைங்க வாயில மட்டும் இருக்கவே கூடாது மச்சான். சொல்லிட்டே இருப்பாளுங்க இவனுக்கு ஒரு கால் கட்டை போடணும், கால் கட்டை போடணும்னு. முதல்ல என்ன சொன்ன கிளடு கட்டிங்களுக்கெல்லாம் ஒரு நாடி கட்டை போட்டு மேலே கொத்துக்கு அனுப்பி விடணும் மச்சான். நீ தயாங்கா, அவன் ஏதோ வெறுப்புல பேசுறான் போலடா. டேய் ஜிமினா, வெறுப்பா? சும்மா பருப்பு மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தவங்கள வெறுப்பாக்கி விட்டாங்களா? டேய், ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான், என்ஜாய் பண்ண. அவங்க கிட்ட வந்தான் பாத்தீங்களா வயன்? எங்கம்மா கூப்பிட்டு கால் பண்ணி, எனக்கு ஒரு சடங்கு இருக்குல்ல அத்தை, நீங்களே கூப்பிட்டுருங்க. என்னம்மா, உன் புருஷனுக்கு நீ கூப்பிடுறதுக்கு என்ன? ஃபோன் பண்ணி வர சொல்லவன? நான் இதுக்கு பண்ணணும். சரி, கால் பண்ணலாம் அப்படின்னு அவளும் ஃபோன் பண்ணுறா. வேணாம், கட் பண்ணிடலாம். எதுக்குன்னு கேட்டானா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுறா. யாரு மச்சான் இந்த நேரத்தில் காலங்காத்தாலே அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒயனோட நம்பருக்கு கூட அவன் சேவ் பண்ணல. அப்படியே மிஸ் கால் மட்டும் விழுந்திருக்கு. டேய் மச்சான், ஏதோ ஒரு பொண்ணு நம்பர்லேருந்து தான் வந்துடுவோன்னு நினைக்கிறா. இரு, யாருன்னு கேட்டு வர. எவ்வளோ நினச்சி ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறா. எனக்கு கல்யாணம் நடந்ததை கேட்டுட்டு யார் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு அகைன் கால் பண்ணுறான். ஐயோ, மாமா என்ன அகைன் கால் பண்ணுறாரு? சரி சரி, சொல்லிடலாம். ஹலோ. ஹலோ மச்சான், பொண்ணு தானா பேசுது? யாரு? யாரா? எதுவுமே சொல்லாத ஒயின், என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஏய் நீதானா? நீதானா? யாரு? இல்லை எனக்கு புரியல. அழகி, நீதானடி? நான் தெரியாது நினச்சியா? நீதானே கால் பண்ணிட்டு அப்படியே உன் வாய்ஸ் மட்டும் காட்டிட்டு அமைதியாக இருந்துருவ. அப்புறம் நான் அப்படியே செல்லம் கொஞ்சணும். என் அழகி என்கிட்ட பேசுடி. பஸ்ஸில் கூட்டமாக இருந்தனால உன்னை பார்க்க முடியல, நீ பின்னாடி போய் நின்றுட்ட. அதனால பக்கத்தில் ஒரு ஃபிகர் இருந்துச்சு, சைட் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். நேற்று பார்த்தனேடி, சும்மா வேற லெவலில் சாரி கட்டிட்டு போயிருந்தா. தலையில் மல்லிகைப்பூ வேற. நேடி ஃபிகராக இருந்தியே. இப்போ வயனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஹர்ட் ஆகுது. நேற்று எங்களோட கல்யாண நாள். நானும் தான் சாரி கட்டியிருந்தேன், பூ வச்சிருந்தேன். ஆனால் என்னை பார்த்தா அவர் ஒரு வார்த்தை இப்படி சொல்லவே இல்லையே. அவர் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் பிளே பாயை சுற்றிட்டு இருக்காதான். அதுக்காக கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இப்படி வீட்டில் பொண்ணாடியை விட்டுட்டு போயிட்டு வெளியில ஒரு பொண்ணுக்கிட்ட, அதுவும் என்னோட நம்பர் தான் தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட வேணாம் வச்சிரும். என்ன நம்பர் மாற்றி போட்டு கூப்பிட்டா
கண்டுபிடிக்க முடியாதாடி? அடிச்சா ரீசார்ஜ் இல்லைன்னு வந்துச்சு. நான் மாமா பண்ணி விடட்டா? நான் கேட்டேன் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி விடுறீங்களான்னு. தூக்கம் வருது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு இப்போ தூங்கிட்டாரு. ஆனா எதுவுமே பேசாத, நீ வச்சிரு. உன் தலையில இதான் எழுதிருக்கு. அவர் ஜாதகத்திலே எழுதிருந்துச்சு அவருக்கு மொத்தம் 4 பொண்டாட்டிங்க அப்படின்னு. அதுல முதல் தாரம் நீ, இன்னும் 3 தாரம் இருக்கு. அது யார் யாருன்னு தெரியாதுல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அப்படியே கால் கட் பண்ணிடுறா. அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மா, அவனை வர சொல்லுமா, டைம் ஆச்சு. அத்தை, நீங்களே வர சொல்லிக்கோங்க. பிகாஸ் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு தானே, அதனால அத்தை கிட்ட உரிமையா கோவமும் பட்டுக்குவா. இந்த பையன் என்னத்தை பண்ணி வச்சு தொலைஞ்சாலும் தெரியலையே, இவ வேற கோவப்பட்டுக்கிட்டு போறா அப்படின்னு அவளோட அத்தையும் ஜெக்கிக்கு ஃபோன் பண்றாங்க. மா, என்னம்மா? டீ எங்கூட இருக்க? பஸ் ஸ்டாண்ட்ல. அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும்? கல்யாணம் ஆன அடுத்த நாளே யாராச்சும் பஸ் ஸ்டாப்க்கு போவாங்களாடா, வீட்டில் பொண்டாட்டி விட்டுட்டு, அதுவும் 7 மணிக்கெல்லாம்? காலை சும்மா வாங்கிங்க போயிட்டு தயம் கூடையும் ஜெமீன் கூடையும் ஜாலியாக இருந்துட்டு ஒரு தம்மா போட்டு வரலான்னு போனேன். என்னம்மா இப்போ எதை காலங்காத்தாலே ஃபோன் பண்ணிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க? ஜேகே, எங்கள் சடங்கு பண்ணணும், ஃபுல்கமாக இங்கே வந்துரு. சடங்குலாம் தூக்கி குப்பையில் போடு. உன் இஷ்டத்தையும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. தாத்தனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க, ஒத்தனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. யாரை கேட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தா? நான் கேட்டேனா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு என்ன? பண்ணிக்கலன்னா அம்மா செத்துரும், ஆட்டுக்குட்டி செத்துருன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சா. நான் பாட்டி எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தோமா, சைட் அடித்தோமா, உங்களை கூட கடலை போட்டோமா, மஜாவா பேசினோமான்னு இருந்துட்டு இருந்தேன். இப்போ ஒருத்தி வந்துட்டா, கால் கட்டு போட்டுட்டா, மயிறு கட்டு போட்டுட்டான்லாம் என்கிட்ட யாரும் பேசிட்டு வரக்கூடாது. ராக்கையா மூக்கம்மாவா? அந்த கிளவி மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பாடையில் படுக போட்டு அனுப்பிடுவேன். சத்தியமா சொல்கிறேம்மா, எனக்கு பிடிக்கல. இந்த கல்யாணத்தில் நீ இஷ்டமே கிடையாது. டேய், அவ கேட்டானா கஷ்டப்படுவாடா. நானும் கஷ்டப்படுறேன். என்னோட இதுக்கு செட் ஆகாது. அவள் பேசவே மாட்டான், நான் பேசிகிட்டே இருப்பேன் அவளை தவிர மற்ற பொண்ணுங்கள்கிட்ட. ஆனால் அவள் என்கிட்டையும் பேசுகிறா, எல்லாட்டையும் அந்த பேச மாட்டா. எனக்கும் அவளை பிடிக்கல, அவளுக்கும் என்ன பிடிக்கலன்னு நல்லா தெரியுது. இதுக்கு மேலே தயவு செஞ்சு என்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காத. ஜேகே, இப்போ எனக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க. நான் வச்சான் எப்பயுமே அவங்க அம்மா சொல்கிற டைலாகு, நீ வரலன்னா அவ்வளோதான், அதுவா? உங்களுக்கு என்ன, கல்யாணம் மட்டும் லேட்டாக பண்ணிக்கோங்கடா, அதுதான் நல்லது. சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லி சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. நீ தயாங்க அந்த பொண்ணு பின்னாடி போகிறல்ல, அதான் இந்த ஸ்டெல்லா, பார்த்துக்கோ மச்சான். ஃபேஸ்புக்லேயே ஃபாலோ ரிக்வெஸ்ட்டில் அவ்வளோ பேர் கூட பேசிகிட்டு இருக்கா. அதில் நானும் ஒருத்தி பார்த்துருந்து வரேன். லவ் சிகியன்ஸ்ன்னு எழுதுறாத. அட பாவி ஜேகே, ஃப்ரெண்டோட ஆளுக்கே கொக்கி போடுறியா? மச்சான், உனக்கு மட்டும்தான் வாள், அவ ஊரியே ஆள். புரிஞ்சா சரிதான். அப்புறம் ஜெமினா, வாத்து குஞ்சுன்னு ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தியே, என்னடா உன் வாத்து குஞ்சு ஓகே ஆயிட்டாளா? ஆயிட்டா மச்சான், எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா நேற்று 12 தூக்கமே வரல, எனக்கு மெசேஜ் பண்ணான், கல்யாணம் ஆயிடுச்சாமே, எப்போ ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு நேற்று ஃபுல்லாக என் கூடலாட மச்சான் கடலில் போட்டுட்டு இருந்தா. ஆட பாவி, டே மச்சான், ஒரு பொண்ணை விட்டு வைக்க மாட்டியா? உங்கள் 2 பேர் கான்டாக்டை தவிர ஃபுல்லாக கேர்ள்ஸு தான். நம்ம ஃபோனில் இந்த பாய்ஸ் கான்டாக்ட்லாம் ஏற்றணும்னு வச்சுக்கோங்க மச்சான், ஃபோன் வைரஸ் ஆகி ஹேங் ஆயிரும். நமக்கு செட் ஆகாது. அப்போ ஜேகே போயிடுறான். தயாங்க, டே ஜிமினா, சரி விடு. ஆனால் என்னடா மச்சான் அப்படி சொல்கிறான்? கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கும். ஆனால் அவனே இப்படி சொல்லிட்டு போகிறான். டே விட்றா, கொஞ்ச நாளில் அவனே சரியாயிடுவான். வாடா, நமக்கு இந்த ஃபிகருங்க தான் பிளாக் பண்ணி விடு மச்சான். டேய், இந்த ஸ்டெல்லா ஒருத்த இருகாலே, அவளை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணும் மச்சான். எல்லாரும் கூடயும் பேசிட்டுறா. சே, இதுக்கு தான் ஒருத்தைய லவ் பண்ணவே கூடாது போல. ஜேகே மாதிரி ஜாலியாக இருந்துடணும் போல. டேய், நாம குணம் ஒருத்தைய ராமலா இருந்துட போறா. வாடாடே பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேர் போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் ஜேகேவும் அப்படியே வீட்டுக்கு போகிறான்.
டிஜேகே எவ்வளோ நேரம்டா? ஆ அதான் வந்துட்டேன்ல. என்ன இப்போ என்ன சம்பிரதாயம்? டே உட்காரு அப்படின்னு அவனை சட்டையை கழட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க. வயன் அம்மா என்ன இங்க வாமா. ஐயோ என்னம்மா? அதான் அத்தை கூப்பிடுறேன்ல வா. அம்மான்னு கூப்பிட்டாலும் விடுறதில்ல, அத்தைன்னு கூப்பிட்டாலும் விடுறதில்ல. இப்போ என்ன வேணும்? இங்க வரமாட்டியா நீனா? இந்த உட்காரம் பக்கத்துல. இங்க வர நான் உச்சி கொட்டிட்டு இருக்கா. இதுங்க ரெண்டும் அப்படிதான் மாற்றி மாற்றி உச்சி கொட்டிட்டே தெரியுங்க ஆரம்பத்துல இருந்து. சொல்லுங்க அத்தை என்ன பண்ணணும்? இப்படி முடிய கட்டாம ஓகே பிசாசு மாதிரி இங்க உட்காரு. பிசாசு தான் என் தொழில கட்டி வச்சிங்களாக்கும். அத்தை நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல. குழந்தை பத்துக்கு 2 வயசுல குழந்த மாதிரி சண்டை போட வேண்டியது எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்க அத்தையும் தலையில அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ சம்பிரதாயம் பண்றதுக்காக 2 பேரும் ஒரு கையை அப்படி கோர்த்துட்டு ஒரு கை வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படி ஊற்றக்கூடாது, இப்படிதான் ஊற்றணும். எனக்கு தெரியாதா? நீ ஊத்து. எனக்கு தெரியாதா? தெரியாதனால தானே சொல்லி தந்துட்டு இருக்க. எதுவுமே தெரியாது, பொண்ணுங்களை பார்த்து பல்ல இழுக்க மட்டும் தெரியும். என்ன நான் வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்கா? இல்லைங்க எதுவும் இல்லைங்க மாமா அப்படின்ட்டு நான் அவளும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. பயன் இப்போ மறுபடியும் இது நீயும் அவனும் போயிட்டு வெள்ளை நிற்கிற மாடுக்கு கொடுக்கணும். அத்தை ஒரு ஆள் கொடுக்கலாம்ல இந்த சம்பிரதாயத்தில், 2 பேரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. 2 பேர் கொடுத்தா 2 பேரோட அந்யோன்யம் அதிகமாகுமா? நீ போய் கொடுங்க. நீ வந்து கொடு. எதுக்குடா? என் புருஷன் தான் போய் சேர்ந்துட்டார்ல, நான் எதுக்கு போய் கொடுக்கணும்? பிள்ளைக்கும் அம்மாவுக்குள்ள அந்யோன்யம் அதிகமாட்டுவா? டேய் காலங்கத்துல குடிக்கார மாதிரி பேசாத. என் தூக்கம் கலையில. தூக்கம் கலையாம தான் போயிட்டு ரோட்ல நின்று சைட் அடிச்சுட்டு வராரு. வயன் என்னடி சொல்லிட்டு இருந்தப்போ? ஒன்றும் இல்லை மாமா, ஏதோ சொல்லிட்டு இருந்திய வாய்களே முணுமுணுத்துட்டு. என்னடி சொன்ன? அதான் எதுவும் இல்லைன்ட்டேன்ல. என் வாயை நான் முணுமுணுக்கிறேன். உங்க காதுக்கு பிடிக்கலன்னா உங்க காதை மூடிக்கோங்க. உன் வாய் முடிக்கும். வந்துருக்கா பாரு வாயாடுத்தனமா அப்படின்னு டாம் அண்ட் ஜெரி கணக்கா 2 சண்டை போட்டுட்டே இருக்குங்க. அவங்க அம்மாவும் இதுங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்குங்க. எப்பதான் இதுங்க 2 ஒன்னா சேர்ந்து வாழ போதுங்களும். பிடிக்கலன்னு சொல்லியும் கட்டி வச்சிட்டோம். என்ன பண்றது? பரம்பரையா சொல்லி வளர்த்துட்டானுங்க. குலசாமிக்கு கொடுத்த வாக்கையும் முன்னோருக்கு கொடுத்த வாக்கையும் மீறக்கூடாதுன்னு. அதனாலதான் இது எல்லாமே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இந்த பிள்ளைங்க பொண்ணுக்கு ஒன்றும் சளைச்சதில்லை. 2 வாயடிச்சுட்டு அப்படியே சுத்திட்டு இருக்குதுங்க. இன்னும் அவங்க அம்மாவை விட்டுறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்ப ஜேகேக்கு ஏதோ கால் வருது. அவன் ஃபோன் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் பக்கத்துல வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்ல குளிச்சுட்டு இருக்கான். ஜேகே யார் இந்த டயத்துக்கு கால் பண்ணுவா? பக்கத்து திரு அம்பிகா அவதான். பரவாயில்ல, இது சண்டை போட்டால ஏன் கல்யாணம் பண்றேன்னு அடிக்கட்டோடு இன்னைக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பா. அவளெல்லாம் போய் சமாதானப்படுத்திட்டு முடியாது. இவர் போனை அடிச்சுட்டே இருக்கு. உள்ள இருந்து நேரம் பறந்து வந்திருப்பாரு. எதுக்கு வரல அப்படின்னு போனோட நேம பார்த்தா அம்பி. யாரா இருக்கும்? அம்பின்னு போட்டு பக்கத்துல ஏதோ ஹார்ட்ல அம்பு விடுற சிம்பிள்லாம் போட்டிருக்காரு. அடிச்சுட்டே இருப்பா இவளை பத்தி நல்லா தெரியும் ஜங்குகா. அப்படியே சண்டை போட்டு கோச்சிட்டு போற மாதிரி போறது. ஆனா நம்ம திரும்ப கோச்சிட்டோம்னா அப்படியே வலிக்கு வருது. வரட்டும், இது கொஞ்சம் நான் திட்டினா வந்துட்டு விடும். யாரும் அடிச்சு கேட்டுற வேண்டிதான். எடுத்து பேசுற அட்டன் பண்ணி வயன். நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? அட்டன் பண்ணி பேசுற அப்படின்னு இந்த ஃபோன் கால் அப்படியே அட்டன் பண்ணிட்டு அப்படியே பேசாம அமைதியா இருக்கா. ஐயோ ஜேகே தங்கோ, சாரி, இதுக்கு உமா திட்டா. என் அழக பார்க்காம என்னால இருக்கவே முடியல. ஐயோ அந்த ஆர்ம்ஸ் என்ன, அந்த கண் என்ன, அப்படியே நான் பார்த்த உதட கடிச்சிட்டு ஒரு மாதிரி முத்தம் கொடுப்பே, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். சீ, ஃபோனே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. நான் ஃபோன் அட்டன் பண்ண மாதிரி தெரிஞ்சு எதுவும் அட்டன் பண்ணியிருப்பாளா அப்படின்னு வெளியில எட்டி வந்து பார்க்குறான்.
இப்போ வேகமாக ஓடி வருவான். எதுக்கு நான் மறைக்கணும்? ஃபோன் என் கையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு வேகமாக ஃபோன் எடுத்து கையில் தான் வைக்க போனதையும் அவன் உள்ளே இருந்துட்டு டவலை மட்டும் கட்டிட்டு அப்படியே வெளியே எழுந்து பார்க்குறான். ஏய், கால் அட்டன் பண்ணியா? ஃபோன் வந்தா அட்டன் பண்ணி யார் பேசுறீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்க தான் செய்வாங்க. என் ஃபோன் அடிக்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாது. ஓஹோ, எதுக்கு சார்? பொண்ணுங்க அப்படியே வரிசையில் லைன் கட்டி ஒவ்வொரு ஆள அப்படின்னு சொல்லி முத்த கொடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கா? அந்த முத்தம்லாம் எனக்கு கொடுத்துருவாங்கண்ணா. சிங்கம் பிடிச்ச மாதிரி. ஏய், உன்னை அப்போ ஃபோன் அடிக்க சொன்னா எதுக்கு இப்போ ஃபோன் அடிச்ச? அடுத்த ஃபோனை எதுக்கிட்டு எடுத்த? காலையிலேயே மில்லிய போட்ட மாதிரி நல்லா உளர வேண்டியது. என் பக்கத்தில் ஃபோன் அடிச்சிச்சு, நான் எடுத்தேன், அவ்வளோதான். யார் இந்த அம்பிகா? யார் இந்த அம்பிகா? அவன் என் பக்கத்து ஸ்ட்ரீட்டு, என் சைட். அவ உனக்கு என்ன? ஓஹோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது வச்சு தெரியுங்களா? இல்லை, ஆயிட்டு போட்டோம். அதுக்கு என்ன பண்ண? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிடிச்ச பொண்ணுங்க கிட்ட உயிராக இருப்பேன், பிடிக்கலனா மயிரா கூட மதிக்க மாட்டேன், புரியுதா? நான் ஊரை வாயிடுச்சிட்ருக்க. வயசுக்கு வரும்போது அப்படியே வயிற்று வலிக்குதுன்னு சுருண்டு கிடந்தல்ல, அப்போம்போது மட்டும்தான் உன்னை வாயடிக்காமல் பார்த்துருக்கா. ஓலை கட்டும்போது அப்போ பார்த்தாலும் வந்து வாயடிச்சிட்ருக்கா. எனக்கு சுத்தமாக பிடிக்காது வாயடிக்கிற பொண்ணுங்கள. ஓஹோ, உங்களுக்கு வாயடிக்கிற பொண்ணுங்களை பிடிக்காது. கிட்ட நல்லா வலிஞ்சு ஐட்டம் மாதிரி பேசுகிறாளுங்க, தெரியுதுல? ஊருக்குள்ளே வந்து ப்ளே பாய்னா அப்புறம் எதுக்கு? ஏய், போன விடு. ஓஹோ, இங்கே தானே இருந்தது, இங்கே வச்சிடறேன், வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சுட்டு வெறுன்னு அவள் பாட்டுக்கு வெளியில் போயிடுறா. ஜெயே, இது ஒரு தலைவலி. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா வந்து ஃபோன் எடுக்க மாட்டான், ஐய மாட்டான், வைக்க மாட்டான்னு கடுப்பு மாறிடா ஜெயே அப்படின்னு அவனும் குளிக்க போயிடுறான். வெளியில் வந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வராங்க. ஹே, கல்யாணத்துக்கு வர சொன்னா எப்படி வர? உனக்கு என்னம்மா, உன் மாமனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் வீட்டில் வேலைக்கு போன்னு சாவடிக்கிறாங்களே, அதான் டவுன்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு வராதுங்கடி, ஆனால் இப்போ வாங்க. எனக்கு அவர் லீவே கொடுக்கலடி, எனக்குமே கொடுக்கல. எனக்கு இந்த வேலையை வேணான்னு தூக்கி போட்டு வந்திருக்கேன். இது யாருடி? இது என் சித்தி போனடி, நான் பார்க்க போகிறேன், சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவளும் வந்துட்டா. ஓஹோ, சரிடி உட்காரு, நான் போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணை உட்கார வைக்கிறா. அவள் கூட ஒரு பொண்ணு வந்திருப்பா, அவளோட சித்தி பொண்ணு, ஒயன் ஃப்ரெண்டோட சித்தி பொண்ணு. அந்த பொண்ணும் அப்படியே ஃபோனே பார்த்துட்ருக்கு. இப்போ ஜேக்கு எதுவுமே போடாமல், வெறும் டவலை மட்டும் கட்டிக்கிட்டு அப்படியே வெளியில் வர்ற ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போ அதை பார்த்துட்டு, ஜேகே, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கேயோ பார்த்துருக்கா? அதான் டேட்டிங் ஆப்பில் ரெண்டு பேரும் பேசிக்குவோமே. ஓஹோ, அந்த ஆப்பு. ஒரு நாள் வீடியோ வரலோட மூஞ்ச பார்த்தனே. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் வெளியூருங்கிறனால எனக்கு தெரியல, ஆனால் இந்த கிராமங்கிறதுனால தான் நான் இங்கே வந்தேன். நான் கூட நீங்கள் சும்மா சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் உண்மையிலே இங்கே தான் இருக்கீங்களா? எங்க வா காட்டுறேன், எங்கள் வீட்டில் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, பழங்காலத்து பொருள்லாம், எந்திரிச்சு வா அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவன் படிக்க சுற்றி காட்ட போயிடுறான். இங்கே வயன் வந்து பார்க்குறா. எங்கடி அந்த பொண்ணு? வயன், உன் மாமாவை பற்றி தான் தெரியும் இல்லடி, அது ஊரே அவரை பார்த்து பொம்பளை பொறிக்குன்னு தான் சொல்லும், தப்பா எடுத்துக்காதடி. என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட புருஷன் ஆயிட்டாரு, ஆனாலும் என் சித்தி பொண்ணை கூட்டிட்டு பேச போயிருக்காருடி. எங்கடி போனாரு? மேலனா ரூம்கா, ஏதோ பழங்கால பொருளை காட்டன்னு கூட்டிட்டு போயிருக்காருடி. சரிடி, வரட்டும், நீ காஃபி குடி அப்படின்னு அவளும் உட்காந்துட்டே இருக்கா. ஜேக்கோட அம்மாவை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பையனுக்கு எப்போதான் புத்தி வரப்போதோ தெரியலையே. பொண்ணுங்க தப்பு பண்ணாலும் கஷ்டப்படுறது பொண்ணுங்க தான், ஆம்பளைங்க தப்பு பண்ணாலும் கஷ்டப்படுறது பொண்ணுங்க தான். கடவுள் ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு தலைவிதி எழுதியிருக்கணும்?
கடவுளுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை. கடவுள் ஆம்பளையா பொம்பளையான்லாம் தெரியாது. ஆம்பளையா இருந்தா பொம்பளைக்கான விதியை நல்லபடியாக எழுதி தந்துருக்கணும்ல. பொம்பளையா இருந்தாலும் ஏன் இப்படி என்னமோ போ அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க. பார்த்தல என்ன சொல்லு, இது சிங்கப்பல் தான் எடுத்துடுற. எங்கள் தாத்தா வேட்டையாடி வச்சிருந்தது, இதோட கோர்த்து போட்டுக்குவாங்க அப்படின்னு கொடுக்குறான் ஒரு செயினை மட்டும். அவளும் வாவ், இதை நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டுவேன். காட்டி நல்லா சீன் போடுன்னா ஜாலியாக இருக்கும். கண்டிப்பா அப்படின்னு அந்த பொண்ணு பல்ல காட்டிட்டு நல்லா சிரிச்சுட்டே வரா. பொன்னாட்டிய பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு, என்னவா இது, ஒரே உன் மாமாவை பார்த்து பொங்கலை பொறிக்குன்னு சொல்லுது. ஆனா அவரை நீ கட்டிக்கிட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவளும் சரி இதுக்கு மேல எதுவும் கேட்க வேணான்னு அவளும் விட்டுடுறா. சும்மா அவ எப்படியே ஒரு வாரம் கிட்ட போகுது. அந்த ஒரு வாரமாகவும் வயனும் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கல. அவனுக்கு ஃபோன் வந்து அட்டன் பண்றது அப்படி இப்படின்னு எதுவுமே பேசல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஜெயே உன் பைக் வேணும்டா. நான் தொயாங்கா ஃபேர பீச் ஓரமா தள்ளிட்டு போறதுக்கா? இல்லை மச்சான், அது என் தங்கச்சி ஏதோ எக்ஸாம் எழுத போகணுமா, கொஞ்சம் தூரமா இருக்கு, அதான் பஸ்ஸு மாறி மாறி போகணும். பைக்கில் போனால் ஒரு ரெண்டா போயிட்டு வந்துடலாம். கூட்டு போடா, இதில் என்ன இருக்கு அப்படின்னு பைக்கை கொடுத்துட்றான். மச்சான், அப்போ எனக்கு அடுத்த வாரம் கொடு. ஏதோ நான் மட்டும் தான் நம்ம என்னோட பைக்கை ஓட்டுற மாதிரி. நீங்கள் தானடா ஓட்டுறீங்க, அப்புறம் என்ன எனக்கு கொடு, உனக்கு போடுங்கண்ணே, வேணும்னா எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கோ போ அப்படின்னு பைக்கோட கீயை கொடுத்துட்றான். ஸோ தயாங்க அப்படியே அவனோட வீட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. அத்தை இன்னைக்கு தான் அம்மா வர சொல்லியிருந்தாங்கல்ல, இன்னைக்கு வீட்டில் ஏதோ விசேஷம்னு. ஐயோ ஆமாம்மா, மறந்தே போயிட்டேன். வா எல்லாரும் சேர்ந்து போகலாம். ஃபஸ்ட்டு அம்மா உன்னை போய் விட்டுட்டு வரட்டும் பைக்கில். சரிங்க அத்தை, இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன். நான் அப்புறமா வரேன்னு சொல்லுவோங்க ஆத்தா கிட்ட. அப்புறம் அதுக்கும் கோச்சுக்கிட்டு நிற்பா. வந்துடணும் நீங்களும், புரியுதுல? அவரையும் கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவளும் அழகா சாரி கட்டிட்டு மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிறா. உன் புருஷங்கார உனக்கு வாங்கி தரணும், ஆனா நான் என் மருமக தலையில வச்சு விட்டுட்டு இருக்கேன். கடவுளுக்கு எப்பதான் கண்ணு வந்து என் பிள்ளைக்கு புத்தியை கொடுக்க போறாரோ. அவன்கிட்ட நான் சொல்லாத நேரமும் கிடையாது காலமும் கிடையாது அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்படியே புலம்பிட்டே வயனை அப்படியே அழகு பார்த்துட்டு, ஜேகே என்னம்மா நான் போனுங்க, இவளை கொண்டு போய் வாத்தா வீட்டில் விட்டுருவா. இவளை கொண்டு போய் வாத்தா வீட்டில் விட்டுவாடா. என்கிட்ட பைக் இல்ல. சரிடா பஸ்ஸில் போ. அத்தை பஸ்ஸில் நானே போய்க்கிருவேன், ஒன்றும் வேணாம் அத்தை, நீ இரு. போவியா என்ன? சொன்னம்மா சும்மா நோய் நோயின்னு, அதான் அவன் போறேங்கிறால, ஓட்டோ விடுங்க. அந்த ஃபோனில் என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா ஒரு பொண்ணு கூட அவன் சேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா ஃபோனை தூக்கி வாங்கிடுறாங்க. இப்போ அவளை விட்றியா என்ன? விட்டு தொலைகிற, விடு ஃபோனை அப்படின்னு ஃபோனை வாங்கிட்டு வயன் அப்படியே பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் பாட்டுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு இருக்கான். அவன் பஸ்ஸும் வருது. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான் ஊர், கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் தான் அப்படின்னு டக்குன்னு ஏறுறா. இப்போ ஜேகேவும் அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டு அப்போ ஒரு அம்மா, அடியே இந்த பொங்கலை பொறுக்கி நிற்கிறான், அவங்ககிட்ட மூஞ்சை காட்டின மாதிரி நிற்கிற, தள்ளி நில்ற அந்த சைடு அப்படின்னு அவங்களோட பொண்ணை ஜேகே கிட்ட இருந்து மறைக்க பார்க்குறாங்க. அப்போ ஒயனுக்கு இதெல்லாம் கேட்டது ரொம்ப கஷ்டமாகுது. பொங்கலை பொறுக்கின்னு கல்யாணம் ஆகியும் அடங்குறானான்னு பாரு அப்படின்னு பஸ்ல எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒயனுக்கும் ரொம்ப கஷ்டமாகிட்டு அவளோட ஸ்டாப் வர்றதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அப்படியே இறங்கிடுறா. அப்பதான் ஜங்குக் நோட் பண்றான், இவ இது இப்போ பஸ் விட்டு இறங்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவனும் அப்படியே இறங்கிட்ட, நில்றி, வீட்டுக்கு கிளம்புறேன், இங்க வரதுன்னா வாங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க. நானும் பார்த்துட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, இல்லைங்கிறேன்ல. எனக்கு நிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை மாமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவளும் அழுதுட்டு அப்படியே போறா. இவளுக்கு பண்ண அளவுஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை திரும்ப ஏற போனா அந்த பொம்பளை அகைன் ஜங்கோ காது படுற மாதிரியே பேசுறா. ஐயோ அந்த பொம்பளை பொறுக்கி திரும்ப ஏறுறாண்டி,
தள்ளி நில்லு, போ அந்த சைடு. ஆ ஏ கேள்வி, ஏய் யோ கண்டக்டரு தள்ளு, யோ உன் பஸ்ஸு தான், தள்ளு. என்ன சொன்ன? என்ன நான் என்னடா தப்பா சொன்னேன்? வாடி போடினேன்னு வச்சுக்கோயா, இருக்க பல்ல கிளட்டி கையில தண்டு பல்ல சட்டை வாங்கி மாட்டி விட்டுருவேன். என்ன பொம்பளை போறீங்கிற? ஆ ஆமா, கல்யாணம் ஆகி அடங்குறியா? பொண்டாட்டிய பாரு அழகா இருக்கா, ஆனா அவளை விட்டுட்டு ஊருக்காரங்க மாதிரி தானே உனக்கு கண்ணு. கல்யாணம் ஆனா வச்சு அடங்குவேன்னு உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆனா நீனு அப்படின்னு அந்த பாட்டியும் செமையா அப்படி ஜங்குக்க போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு லைட்டா ஒரு மாதிரி உரைக்குது. இஷ்டத்தையும் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாளுங்க. இப்ப வீட்டுக்கு போனோம்னா அம்மா கேட்டுட்டே இருக்கும், அவ எங்கன்னு. சாம அவ பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு. அப்படியே 1 கிலோமீட்டர் இருக்குல்ல, இன்னும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. அப்ப ஜேகே அவளுக்கு பின்னாடி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். சரி இப்ப என்ன வந்துச்சுன்னு தெரியல, நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? என்னால அப்படிலாம் பண்ண முடியாது. அப்ப அவளும் அழுதுட்டு வீடு வந்தது. அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு கொண்டு வந்து கட்டுப்பாய் எல்லாத்தையும் அப்படியே சோஃபா மேல தூக்கி எறிஞ்சிட்டு அவ ரூமுக்கு போயிட்டு கதவு போட்டுக்கிறா. பையன் என்னடி வந்ததும் வராததுமா அழுதுட்டு போய் கதவு போட்டுற? அத்த வாங்க, வாப்பா ஜங்கு. என்ன வந்ததும் வராததுமா? எதுவும் சண்டை உங்களுக்குள்ள? பேசிக்கிட்டாதானே சண்டை போடுறதுக்கு. அவன்கிட்ட நானும் பேச மாட்டான், அவன் என்கிட்டையும் பேச மாட்டான். இல்லை நாங்கள் என்னத்தை போட்டு சண்டை போட்டுக்கிறது அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இல்லத்த அவன் டக்குன்னு வந்துட்டா, அதான் வீடு வரைக்கும் விட்டு நான் போகணும். அதுக்குள்ள எப்பா போற? உட்காரு. இல்லத்த பரவாயில்ல. அப்ப அவளும் வெளியில வந்துட்டு, அவர் தான் போறேங்கிறார்ல, எதுக்கு போறேன்னு சொல்றவங்கள பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்க? போட்டுனா போட்டுமா, விடுங்க அப்படின்னு அகைன் போயிட்டு ரூம்குள்ள கதவை சாத்திக்கிறா. இப்ப எதுக்கு அவ்வளோ கோவப்பட்டு இருக்கா எனக்கு சத்தியமா புரியல. மாப்பிள்ள கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவ இவ்வளோ இறந்து பேசுற அளவுக்கு இப்போ நாட்டில் என்னென்னமோ நடக்குது. கல்யாணம்க்கு அப்புறம் பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கிறது அது இதுன்னு அது கேட்கும் போது எனக்குமே என் பொண்ணு என்னை விட்டு போயிடுவாளோன்னுலாம் பயமா இருக்கு. ஐயோ அத்த, நீங்க அதுக்கு அப்படிலாம் யோசிக்கிறீங்க? இல்லை அப்படிலாம் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. பொண்டாட்டியா அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது ஒரு பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஏதாச்சும் மனசு கொன்ற மாதிரி கேட்டிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ ஜமுகா என்னடா எல்லாரும் நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்ம தான் தப்பா இருக்குமா? இல்லை எனக்கு புரியலையே. அத்த நான் கிளம்புறேன். காஃபி இல்லைதான் எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே வேட்டியை அடிச்சு கட்டிட்டு ரோட்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ஹஸ்பண்ட், ஏய் என்னடி வெளில கூட்டு போகும்போது அவனுக்கு என்னைக்கு நான் மல்லிகைப்பூ வாங்கி தராம இருந்திருக்க? எங்க நம்ம கிட்ட இருக்கிறதே 50 ரூபா தான், அதுக்கும் வாங்கிட்டோம்னா எப்படிங்க? ஏன் புருஷன் நாளைக்கு சம்பாரிச்சு நாளைக்கு வேற எது வாங்கி தருவேன்? இன்னைக்கு வெள்ளனமே வாங்கிட்டோம்னா காசு முடிஞ்சிரும் இல்லைங்க. முடியட்டும், நாளைக்கு உனக்கா சம்பாரிச்சு வாங்கி தருவேண்டி. என் பொண்டாட்டிய இந்த ரதிய ராணி மாதிரி பார்த்துக்கணும். பூ இல்லாம பார்க்க எனக்கு பிடிக்காது என் பொண்டாட்டியா. ஓ அப்ப பூ இல்லாம என்ன பார்க்க மாட்டீங்களா? அப்படி சொல்ல, அந்த அளவு கூட வக்கில்லாமலா இருக்க அப்படின்னு ஆசையா அந்த அம்மா கிட்ட பூவை வாங்கிட்டு அந்த பூவை அவரே வச்சு விடுறாரு. ஜங்குக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஓ இப்படிதான் பண்ணுவாங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. பூ வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னு பாக்கெட்குள்ள கைவிட்டு பார்த்தா 100 ரூபா இருக்கு. அம்மா என்னப்பா, என்ன புது பொண்டாட்டிக்கு பூ வாங்க வந்திருக்கியா? ஆமா. 100 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 100 ரூபாய்க்கு ஒரு 150 பூ வரும்பா. எவ்வளோ நீளம் இருக்கும்? இவ்வளோ அவ்வளோதான் வருமா? பார்க்கும் போது அப்படி தெரியும். உன் பொண்டாட்டிக்கு முடி பெருசும் இல்லை சிறுசும் இல்லை. அவ 2ஆ மடிச்சு வச்சா அவளுக்கு தலை நிறையா இருக்கும். இது போதுமா? 100 ரூபா தானடா தமுகா இருக்கு. நாளைக்கு வேலைக்கு போனா தானே
கொடுங்க கொடுங்க, அந்த பூவை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறான். வாங்கிட்டு மறுபடியும் வயன் வீட்டுக்கே திரும்ப போறான். அத்த என்ன மாப்பிள்ள போயிட்டு திரும்ப வயன் அவ ரூம்ல இருக்கா, நான் போய் பார்க்கட்டுமா? இதுல என்னப்பா கேள்வி? கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டிய நீ பார்க்கணும்னு எதுக்கு என்கிட்ட கேட்குற? ஓ, நான் கேட்க கூட தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் அத்த அப்படின்னு உள்ள போயிட்டு கதவை தட்டுறான். ஆமா, எத்தனை தடவை சொல்றது, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம், என்னை விட்டுரு கொஞ்ச நேரம். நான் தான் வந்திருக்கேன், கதவு தர. ஜெய்கே வந்திருக்கேன், வயன் கதவு தர. என்ன வேணும்? கதவு தோறன்னா கதவு தோற அப்படின்னு சொல்லி கதவு திறக்க சொல்லிட்டு அப்படியே உள்ள போறான். அது பூ வாங்கிட்டு வந்தா இந்தா வச்சுக்கோ. என்ன தெரியுது? அதெல்லாம் தெரியாது, வச்சுக்கோ அப்படின்னு அவ கையில கொடுத்துட்டு அப்படியே வேகமா ஓடி வந்துடுறான். என்னடா ஜெய்கே புதுசாரிங்க, ஏதோ படப்படம்லாம் அடிக்குது, என்னடா என்னமோ புதுசா பண்ணிட்டு இருக்க, இது நீயாடா ஜெய்கே அப்படின்னு அவனே கேக்குறான். வெளியில வந்ததும் அத்தா அனுப்பிச்சிருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஊருக்கு திரும்பி போயிடுறான். ஜெய்கியோட அம்மா, டே புதுசா கல்யாணம் ஆனவங்க தானே, அவங்க அம்மா வீட்டுல நீயும் 2 நாள் இருந்துட்டு வந்தா என்னடா? மா ஷனாலாம் ஜிம்மின் தாயவங்களாம் எல்லாமே இருக்க முடியாது. அட பாவி, சொன்னலாம் இப்ப புரியாதுல பொண்டாட்டியோட அருமை, பின்னாடி புரியும். புரியட்டும் அப்படின்னு அவனுக்கு லைட்டா வயனோட நினைப்பு இருக்குதான். பட் அவன் இதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்ப போன தயங்கும் ஜிம்மேன்னு அவங்க பைக்ல உட்காந்துட்டு இருக்காங்க. டே தயங்கா சொல்றா, என்ன கோழி குஞ்சு, என்ன ஜேகே ஆளைய காணோம்? டேய் வந்துருவான், இரு பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஜேகேவும். டேய் புறம்போக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது இன்னொரு புறம்போக்கு சொல்லிட்டு பாரு ஜிமினா. அப்புறம் இல்ல மச்சான், அதான் யாருமே செட் ஆகல, உன்ன மாதிரி பிளே பாயாவும் என்னால இருக்க முடியல. நான் ஊரே கல்ல உன காரி துப்புச்சான். என்னடா நான் காரி துப்புச்சான்? நான் மச்சான் வர வர ஊருக்குள்ள உனக்கு எல்லாரும் உன் பேர் தான் சொல்றாங்களாமே. டேய் அந்த அளவு ஜங்கு கெத்து புரியுதா? அப்புறம் 2 பேரும் சிரிச்சுட்டு, டேய் எல்லாரும் உன்னை பொம்பளை பொறுக்கின்னு புதுசா பேர் வச்சு கூப்பிடுறாங்களாம். நாடா சொல்ற? ஆமா, எல்லா பொண்ணுமே பார்த்து சைட் அடிச்சுட்டு ஃபிளட் பண்ணி தெரிஞ்சா எவன் சொல்ல மாட்டான்? சே இந்நேரம் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டுதே அப்படின்னு தயாங் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஜிம்மினோ, டே தயாங்கா நீ பேசாம வயனை லவ் பண்ணல, அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும்டா, 1 சைடாவே உன் லவ் வச்சுட்ட. அதான் ஜேகே வேணானாலும் அவளை உன கைய ஜேகேயோட கையோட கோர்த்து விட்டானுங்க. டேய் தயாங்கா நீ என்ன அவளை நினைச்சிட்டு இருக்கியான்னா? டேய் மச்சான் ஊசு மாதிரி பேசிட்டு இருக்காத, அவன் பொண்டாட்டி. எனக்கு வயனா வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை பார்க்க பிடிச்சிருந்தது தான். அவர் அடிச்சடை போட்டு 11வது 12வதுலாம் படிக்கும்போது பார்க்கும்போது அழகா இருப்பாதான் மச்சான். எனக்கு அவன் மேலே லவ் இருந்துச்சு தான். ஆனால் இப்போ அவன் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது தானே உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதும் இருந்துச்சு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க. டீ தயாங்க கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணான்னு கேளு. ஒன்றுமே பண்ணலையாண்டா. இதுமனா இப்போ வாயை உடச்சிருவேன். அவளங்க தலை கடுப்பு மேறிக்கிட்டு, என்ன நீ ரொம்ப சூடா இருக்கீங்க போல. அப்போ தயாங்க பொண்டாட்டி என்ன லவ் பண்ணானா? அது எப்படி? டே தயம் உண்மையாவே உன்னை லவ் பண்ணியா? டே மச்சான் அது அப்போன்னு சொல்லிட்ட. அப்போ இப்போ இல்லை மச்சான், இப்போலாம் பண்ணல. உனக்கே தெரியும்ல நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனால் அது வேற ஒன்று ராங்கா அப்படியே மாற்றிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். டே மச்சான சந்தேகப்படுறியா? இப்போ வயனோட ஒய்ஃபு அவளை போயிட்டு எப்படி என்ன தப்பாக பார்க்க முடியும்? டிஜேயே நீ பேசுறது சரியில்லை. இல்லடா தயாங்க சரியாக தான் கேட்குற அப்படின்னு ஜேகேயோட டோன் எல்லாம் மாறுது. அப்போ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குமா? டேய் ஒருத்த பொம்பளை சோகு, நானும் சொல்லிட்டே இருக்கேன், ஆளை பாரு, கல்யாணம் தான் பண்ணி வச்சிட்டானுங்கள,
அப்புறம் என்னடா பொண்டாட்டியை போயிட்டு சந்தோஷப்படுத்தாம சந்தேகப்பட்டுட்டு இருக்க? ஆ அப்ப ஜெமினோ டேய் தயாவா சும்மாறா. ஜேகே இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, புரியுதா? அவன் லவ் பண்ணான் தான், ஆனால் அது ஜாலியாக அப்பாவே விட்டான். இப்போ உன் பொண்டாட்டி எனக்கு அப்புறம் எவனாச்சும் ஃப்ரெண்டாக இருந்துட்டு உன் பொண்டாட்டியை பார்ப்பேனாடா? இப்போ தயாக்கு அவள் அண்ணி மாதிரி இல்லைடா ஜீவனா, எனக்கு அவள் அண்ணி தான். அப்போ இவன் அண்ணன் பார்த்தேன்னா அவன் அண்ணி தான், அவ்வளோதான். உன்னை ஃப்ரெண்டாக பார்த்தனா ஃப்ரெண்டோட ஒய்ஃப், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு எப்பயும் இருக்கும். அதை விட்டுட்டு இவனா முதல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வார்த்தையை விடுறான். நான் புள்ள தயாங்க அவன மாதிரிலாம் எப்படி இருக்கேன் நான்? என்னை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியுது? அதான் ஒரே காலையே சொல்லிச்சு, கட்டின பொண்ணோட போய் சந்தேகப்படுறவனுக்கு உனக்குலாம் ஃபைன் கிடச்சிடவே கூடாது. ஏதோ சத்தியம் மயிரும் எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சிட்டு. டேய் உண்மையை சொல்லு. டேய் ஜெகே ஒன்றை தான் கேட்குறேன். டேய் தயங்க விட்றா, வேணாண்டா. டேய் ஜிமினா ஹிர்ரா, நானும் பார்த்துட்டே இருக்கா. ஃப்ரெண்டு இப்போ தெரிஞ்சிருவான், அப்பா தெரிஞ்சிருவான், கால் கட்டு வேற போட்டு வைக்கிறானுங்களா? பார்த்தா எவன்டா சொன்னது கல்யாணம் பண்ணி கால் கட்டை போட்டு வச்சா எல்லாம் சரியாயிருங்க? எவனாச்சும் அந்த ஒரு கலாச்சாரம் தினமே கொண்டு வரட்டும், ஓட விட்டு வெட்டுவேன். அப்போ ஜெய்கே டென்ஷன் ஆயிட்டு தயங்கோட கால்களை பிடிச்சிட்டு, ஹத்தா அப்போ நீ சொல்லி ஆகணும்டா, சொல்லு. உன்ன மாதிரி நல்ல என்ன மாதிரி என்ன சொல்லு. அப்போ அவனை கையை நல்லா ஃபோர்ஸாக தட்டி விட்டுட்டு, உன்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து பல்ல இடிக்கலை, கல்யாணம் பண்ணக்கப்புறம் பொண்டாட்டியை வச்சுட்டு வேற எவ்வளோ பார்க்குறதுக்காகவும் பல்ல இழிக்க நான் இங்கே வரல, புரியுதா ஜேகே? ஃப்ரெண்டாச்சுன்னு இவ்வளோ நாள் இதெல்லாம் சொல்லாமல் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனால் உனக்கெல்லாம் பொண்டாட்டிங்களோட அருமை தெரியாது. உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு எப்படிமா டைட்டில் கொடுக்கணும்? குரங்க கையில் பூமாலே, இது தாண்டா ஜேகே ஃப்ரெண்டுன்னு இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தா. டேய் ஜெமினா என் கூட ஏறி வருதுனா வா, இல்லைனா இவனுக்கே ஜால்ற தட்டிட்டு இரு அப்படின்னு அவனும் பைக் எடுக்கிறான். அப்போ ஜெமினோ டேய் ஜேகே சாரி மச்சான், அவன் சொல்கிறதுல தப்பே இல்லை, நீ தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஜேகே அந்த பஸ் ஸ்டாண்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்கான். எப்படியும் அந்த பஸ்ஸும் வருது, லைக் வேற ஒரு பஸ்ஸு, அதுலேயும் ஸ்கூல் பொண்ணுங்க போவாங்க. இப்போ எப்பயும் ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிப்பான். அந்த பொண்ணு எனக்கு அப்படியே இவனை பார்க்குது, ஆனால் இவன் ஃபுல்லாக எதுக்கு வாழுதா, அம்மா வீட்டுக்கு அழுதுகிட்டே போனான். அப்போது பஸ்ஸில் அழுதுகிட்டே நின்னாலு இறங்கி போனது என்னை பொம்பளை பொறுக்கியோட பொண்டாட்டி தான் வந்திருக்கா அப்படின்னு சொன்னனால தான் போனாளா? எனக்கு புரியலையே. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி சொல்லிட்டு போகிறானுங்க, அவ்வளோ எச்சா நான். டே ஜெகே இல்லை அப்படிலாம் இல்லைடா ஜெகே அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்கிறான். பட் இன்னும் அவனுக்கு புரியல. அவன் நினச்சிட்டு இருக்கா சிங்கிளாக சைட் அடிச்சுட்டு சும்மா இல்லாட்டி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தா நல்ல ஒரு ஜாலியான லைஃப் அப்படின்னு. பட் ஆஃப்டர் ஒய்ஃப் அப்படின்னு வரும்போது அதனோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்ல. ஸோ அது அவனுக்கு இன்னுமே புரியலை. ஜஸ்ட்டு போகிறான், சைட் எடுக்கிறான், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கான், திரும்பி வர்றான். ஆனால் அவனுக்காக ஒரு பொண்ணு அவனோட பாதியாக வந்திருக்காங்கிற போது அவளுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல், அவளுக்கு இன்னும் பெயின் தரக்கூடிய விஷயத்த தான் அவனும் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வயன், இப்போ இந்த பூவை நான் என்ன பண்ணட்டும், எனக்கு இதை வைக்கணும்னு தோணுது. அட் த சேம் டைம் இதை எதுக்கு இப்போ வாங்கி கொண்டு கொடுத்தாரு, வேற பொண்ணுக்கு வாங்குறதுக்கு பதிலாக எனக்கு வாங்கிட்டாரான்னு தோணுது. அப்போ பூ வாங்கிட்டு போய் கொடுத்துருந்ததை அவன் என்ன நினச்சிருப்பா? வேற பொண்ணு வாங்கிட்டு வந்ததை எனக்கு வந்து கொடுத்துட்டான்னு நினச்சிருப்பாளா? அவன் என் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவளோட ஃபேஸை பார்த்தேன், அந்தளவு ஒன்றும் நல்ல ரியாக்ஷன் அவள் கொடுக்கல. அப்போ அவள் கண்டிப்பாக நான் அப்படி தானே நினச்சிருப்பா அப்படின்னு ஜேகே வயனுக்கு ஃபோன் பண்ணலான்னு அப்படியே ஃபோன் எடுக்கிறான். ஜேகே ஃபோன் நம்பர் தான் இல்லையே. அப்போ அம்மாவுக்கு அடிக்கிறான், மா ஒய் நம்பர் அனுப்பு. என்னடா உன் பொண்டாட்டி நம்பர் உன்கிட்ட கூட இல்லையா? மா கேட்டாதான் பண்ணு, ஒயனோட நம்பர் அனுப்புண்ணா. இருடா அனுப்புகிறேன், அவசரத்துக்கு பிறந்தவன் அப்படின்னு அவங்களும் அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறாங்க. அப்படியே அதுக்கு டயல் பேடில் போட்டு கால் பண்ண பார்க்குறான்.
கால் ஆல்ரெடி வந்திருக்கா, இவன் என்ன பண்ணியிருக்கான் நமக்கு அப்படின்னு. கால் ரெக்கார்ட் எப்பயுமே ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும். நம்ம ஃபோன் தான் அப்போதுமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆயிருமே. ஆனால் இவன் என்கிட்ட என்ன பேசலாம் அப்படின்னு அந்த ரெக்கார்டரை போட்டு விடுறா. பார்த்தா அன்னைக்கு அவளா இவளான்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருப்பான்ல. இந்த மாதிரி ஒயின் ஃபர்ஸ்ட் டைமாக கால் பண்ணும்போது சடங்கு இருக்குன்னு வேற பொண்ணுன்னு நினச்சேன். ஸோ அது அப்படியே கேட்குது. ஏஜிக்கு ஃபோத்தா என்னடா பண்ணி வச்சிருக்கா, ஒயின் தான் கால் பண்ணிருக்கா, ஆனால் இப்பாட்டு என்னென்னமோ பேசிருக்கா அப்படின்னு இப்போ ஒயனோட நம்பரை டயல் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த பூ அவர் எதுக்கு வாங்கி கொடுத்தாரு, எனக்குன்னு வாங்கினாரா இல்லை வேற யாருக்கும் வாங்கினாரான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவளும் கால் பண்ணுறா. அட் த சேம் டைம் இவனும் கால் பண்ணுறான். 2 பேரும் அட் டைமில் கால் பண்ண என்ன காட்டும், நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் பிஸியாக உள்ளார், சிறிது நேரம் கழித்து முயற்சிக்கவும் அப்படின்னு இதே தான் சொல்லுது. ஜேகே டென்ஷன் ஆகிட்டு அப்படியே ஃபோன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவளும் நிறைய ஆட்டை கடையில் போட்டுட்ருக்காரு. அடித்தது ஓ தப்பு தான் பையன், யார்கிட்ட தான் உள்ள பேசிகிட்டு இருக்கா, அடித்தது ஓ தப்போட ஜெங்குவா, இல்லை மறுபடியும் அடிக்கலாம் அப்படின்னு அடிக்கிறான். அப்படியே ரிங்கும் போகுது. ஓகேடா, ஃபஸ்ட் பாட்டை முடிச்சுக்கலாமா? ஐயோ வெற்றி வெற்றி, எனக்கு அப்படி இருக்கு. ரொம்ப டயர்டாகிட்டு எனக்குலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது வேணாம் சாரா முடியல, தூக்கம் தள்ளுது அப்படின்னு இருந்துச்சு. இந்த பாட்டை முடிக்கும் போது ஒரு ரிலீஃப் இருக்கே அப்பா. இனி அடுத்த பாட்டு எப்போ வரும்லாம் எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமாக கொடுக்க பார்க்குறேன் பாஸ்டர்ஸ். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஹைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் கொஞ்சம் எஃப்எஃப்க்கு தகுந்த மாதிரி தான் வார்த்தைகளும் வரும். ஸோ பிடிக்கலன்னா நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான், எஃப்எஃப் பார்க்காதீங்களா தங்க பிள்ளைங்களா. அப்புறமா ஜிமெனுக்கு நெக்ஸ்ட் போடுறேன். அண்ட் தயாங்க்கு 1 ஷாட்லாம் கிடையாதுடா, டேரெக்டாக நம்ம சைலன்ஸ் ஸ்பெல் போயிடலாம் இந்த ஜேகேயோட 1 ஷாட் முடிச்சதும். ஸோ சைலன்ஸ் ஸ்பெல் பார்த்துட்டு மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே தங்க பிள்ளைங்களா, எல்லாரும் மெசேஜ்லாம் பண்ணிங்க, சேஃபாக இருக்கீங்களா, சேஃபாக போயிட்டு வர்றீங்களா? போயிட்டு தான் வரேன், டயர்ட் ஆகிடுது, என்ன பண்ணுறது. ஸோ என்னை கேர் பண்ணி டிஎம் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இன்ஸ்டாவில் மட்டும் இல்லை, கமெண்ட்ஸ்லேயுமே இப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க, இப்படி டேக்கர் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் தான் முக்கியம், எஃப்எஃப்லாம் அப்புறம் தான் அப்படின்னு. ஸோ நான் அங்கே வேலைக்கு போகிறனால என்னோடய பாஷைகள் எதுவும் மாறிடுச்சான்னு எனக்கு தெரியல, நான் எஃப்எஃப்ல பேசுகிறது. ஸோ அவங்களோட பேசுகிறனால என்னோட நேட்டிவே எனக்கு மறந்து போயிடுது போல், அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃபாஸ்டர்ஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.